ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பிரெட் ரப்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கை நிறைய பாதாம் எடுத்து கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி 3 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் தோல் நீக்க வரும். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா கெட்டியமாக பொங்க காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 கரண்டி பால் எடுத்து குங்குமப்பூவை அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் வர்ற அளவுக்கு ஊற விட்டுறலாம். குங்குமப்பூ நல்ல கலர் கொடுக்கும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொதிக்கிற பாலில் குங்குமப்பூ கலந்த பேஸ்ட்டு, மில்க் பவுடர் கலந்த பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் பாதாம் அரைச்ச விழுது சேர்த்து கொஞ்சம் சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பாலை சுண்ட காய்ச்சிக்கலாம். ரப்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாதாம் பருப்பு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இல்லையா, இதை தான் பாலில் சேர்த்துருக்கேன். பாதாம் ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். அரைச்ச பாதாம் விழுது அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாலில் குங்குமப்பூ கலந்து வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுடைய இனிப்பு தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ கலந்து வச்ச பாலை கொஞ்சமாக இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்கிற பாலில் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை கிண்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ப்ரெட்டில் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த பாதாம் ஸ்வீட்டை அதில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பாதாம் ஸ்வீட்டை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ரப்டியை ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே பாதாம் ஸ்டஃப் பண்ண ப்ரெட்டு வச்சு நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயும் பாதாம் மில்க் ரப்டியை ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த ப்ரெட்டு நல்லா கீழேயும் மேலேயும் நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் பாதாமை சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் இருக்கட்டும். செம சூப்பரான பாதாம் பிரெட் ரப்டி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.